வந்துட்டாங்க 48 49 டாப் பண்ண ஆரம்பிச்சாங்க வர மாதிரிங்க. ஹே வாய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஒரு வெறித்தன மாதிரி ரேஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். எந்தெந்த வண்டின்னு பார்த்தோன்னா Yamaha R15 V4 இருக்கும், KTM Duke 200 தாங்க இந்த ரேஸு. ரெண்டு வண்டியுமே BS6 தாங்க. எந்த வண்டி ஜெயிக்க போகுதுன்னு தெரியல. இது வரைக்கும் ஸ்டார்டிங் பிக்கப்பில் அதிகமாக போகும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டாப் பண்ணில் வேகமாக போகும்னு சொல்லியிருக்காங்க. சரி, ரெண்டுத்தையும் ஓட்டி பார்த்து நம்ம எதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடலாம். அப்படியே நம்ம வண்டியோட டாப் ஸ்பீடையும் நெக்ஸ்ட்டு வந்து Duke 200 டாப் ஸ்பீடையும் அப்படியே பார்த்துடலாங்க. சரி, ஓகே, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நிறைய ரேசிங் வீடியோ அண்ட் மோட்டோ விளாகிங் வீடியோலாம் வருங்க. ஹே வாய்ஸ், நம்ம இப்போ ரேஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம ஆப்போசிட் ரைடர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு தாங்க, Duke 200க்கு. சரி, ஓகேங்க, நம்ம டிசிஎஸ் ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான டாப் ஸ்பீடு என்னான்னு சொல்லிட்டு தெரியும். சரி, ஓகே, இப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஏதோ வழி கூடாத மாதிரி இந்தமாரி வெள்ளை கோட்டில் வழி கொடுதுங்க. சரி, ஓகேங்க. தலைவர் லைட்டாக மிஸ் பண்ணிட்டாருங்க. இப்போ அடைச்சிடுச்சு. ஃபோர்த்து கியரில் 110 போயிடுச்சுங்க. அப்போ வேற மாதிரி எரிக்க விடுதுங்க நம்ம வண்டி. இப்போ தலைவர் முந்தி போயிட்டு இருக்காருங்க. இப்போ வேற மாதிரி ஆயிடுங்க. பிடிக்க முடியுமா? அது 136 லாகுங்க. Duke 200 க்ரௌடு வரத்த மாதிரி பிடிச்சாகணுங்க. என்னன்னு தெரியல, தலைவர் ஸ்லோ பண்ணிட்டாரு. இருங்க, என்னன்னு கேட்டு போயிடுவோம். சரி, ஓகேங்க, தலைவருக்கு என்னன்னு தெரியல, கண்ணில் ஏதோ பூச்சி வந்துச்சாமா. சரி, செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி, ஓகே, இந்த வாட்டி பார்த்துடலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த வண்டியை ஓட்டுவோம், இவர் வந்து இந்த வண்டி ஓட்டுவாருங்க. சரி, ஓகேங்க, ஃபஸ்ட் கியர் போட்டுக்கலாம். தலைவர் ஆந்த ஃபயருங்க, பறக்கதை கட்டிவிட்டு ஓட்டுறாரு பாரு. ஸ்டார்டிங் பிக்கப்னா KTM தாங்க, வேற மாதிரி போயிட்டு இருக்காரு. ஆனால் என்ன ஒன்று, சேஃப்டி தாங்க முக்கியமே. அதில் வந்து வாப்பில் அதிகமாகும். நம்மளுக்கு குவிக் இருந்தாலும் நம்ம வேற லெவலில் போயிட்டு இருக்குங்க. பிடிப்புமா பிடிக்குமாண்ணா 5th கியருக்கு ஈடுனே இல்லைங்க. R15 V4 இருக்கு. 136 பண்ணுங்க, வேற லெவலு. பிடிக்க முடியுமா? 141 42 43 பிடிச்சாச்சுங்க. தாண்டி போயிட்டு இருக்காங்க, வேற லெவலு. Duke 200 ஆக்சுவலி 136 லாக்குங்க. RPM வரானு தெரியல. பின்னாடியே நம்ம வண்டியோட டாப் ஸ்பீட் செக் பண்ணலாங்க. 141 42 44 45 46 46 தான் நிற்கிதுங்க. 47 அவ்வளோதாங்க. டிராஃபிக்கு ஸ்லோ பண்ணிக்கலாம் வண்டியை, இதுக்கப்புறம் ரிஸ்க்கு. சரி, ஓகேங்க, நம்ம இப்போ வந்து Duke 200 எடுத்தாச்சுங்க. இதோட டாப் ஸ்பீடு என்ன, அப்புறம் ஸ்டார்டிங் இனிஷியல் பிக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. இந்த வெள்ளைக்கோட்டில் மட்டும் இருந்தால் வழிக்கு விட்ருதுங்க. ஆனால் லைட்டாக அந்த சைடு போய்ப்போம். ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது. கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிப்போங்க. சரி, ஓகேங்க, ஹார்னு 3 ஹார்னு போட உடனே ரேஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஏன் R15 ஓட்டும் போது இழுக்குதுங்க, அப்படியே RPM அப்படியே முட்டுதுங்க. வா, சட்டை புட்டு நட வேகம் போயிட்டே இருக்குங்க. அதுங்காட்டி 100. வா, மாடு வேறு குறுக்கால வருதுங்க, பார்த்து தான் போகணும். போய்க்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. RPM லாக்கு மட்டும் இல்லைன்னா ஜெட்டு மாரி பறக்கலாங்க. இதை 130 நம்ம தலைவர் ஆளை காணா, ஸ்லோ பண்ணிக்கிறாங்க. ஐயோ, போயிட்டுருக்காங்க நம்ம வண்டி. நம்ம ஆள் வரலான்னு வந்து பார்த்தா ஆள் பிச்சுட்டு போயிட்டுருக்காருங்க. வா, பிடிக்க முடியுமா? 136 130ங்க. 130 ரீச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் R15 பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க நம்மளால. இதுக்கே RPM முட்டுதுங்க. 130 132 134 135 அவ்வளோதாங்க, முடிஞ்சுங்க. ஓகேங்க, நம்ம செகண்ட் ரவுண்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ரோடெல்லாம் ஃப்ரீயாக தாங்க இருக்குது. ஒரே ஒரு லாரி தான் போய்ட்டுருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓரமாக வந்துக்கலாங்க. சரி, ஓகேங்க, நம்ம செகண்ட் ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண பாருங்க. ஓகேவா? ஆ,
லைட்டாக நம்ம தலைவர் விட்டு பிடிப்போங்க. போ தலைவர் லைட்டாக விட்டு பிடிப்போம். இப்போ ஸ்டார்டிங் பிக்கப் டியூக்கோட ஸ்டார்டிங் பிக்கப் மட்டும் பாருங்களா, எப்படி போய் அவர் பிடிக்கும் மட்டும் பாருங்கள். என்னங்க நம்ம வெயிட் அதிகமாக என்னன்னு தெரியல, அவர் அசால்ட்டாக போயிட்டுருக்காரு, குளிச்சுட்டு இருக்காருல்ல, அதனால தாங்க போயிட்டே இருக்காருங்க. வா தரமாக போயிட்டுருக்காருங்க. வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். தலைவர் நல்லா படுத்துட்டு போயிட்டுருக்காருங்க. அவ்வளோதாங்க, ஆர்பிஎம் லிமிட்டுங்க. நம்ம வண்டி இதுக்கப்புறம் பறந்துடுங்க, வாய்ப்பே இல்லை பிடிக்கிறதுக்கு. சரி ஓகே, தலையை ஸ்லோ பண்ணிட்டாரு. இந்த பாலத்தை இறங்கிட்டு ரேஸை கண்டினியூ பண்ணலாங்க. ஓ அவ்வளோதாங்க, நம்ம தாங்க இதுக்கப்புறம் விடத்தா இல்லைங்க. டியூக்கோட பவர் என்னன்னு சொல்லிட்டு இப்போ தான் பார்க்க போகிறோம். சும்மா அப்படியே அள்ளி வீசுதுங்க, பவராக என்னன்னே தெரிலங்க. இது டியூக்கில் இனிஷியலில் மட்டும் யாராலையுமே அசைக்க முடியாதுங்க. 5th கியரில் 120 போகுதுங்க. 6th கியரில் என்ன ஒன்று வாபுல் தான் ஆகுது. நீங்கள் பார்த்து தாங்க போகணும் வாபுல் வரதெல்லாம். சரி ஓகே, இப்போயே டாஸ்க்கு செக் பண்ணிடலாம். நம்ம தலைவர் வந்து பிடிக்கிறாரா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பார்ப்போங்க, பிடிக்க முடியுதா பிடிக்க முடியலன்னு அவரால். அவ்வளோதாங்க, ஆர்பிஎம் லாக்குங்க. இந்த ரேஸ் வீடியோ வெறித்தனமாக போயிட்டுருக்குங்க. நானே எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம வண்டியை விட்டா இந்த வண்டியை பிடிக்க முடியல, இந்த வண்டியை விட்டா அந்த வண்டியால் பிடிக்க முடியல, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குதுங்க. ஆனால் வந்து டாப் எண்டில் லாங் ரேஸ் வச்சுன்னா R15 எப்படி இருந்தாலும் முன்னாடி போயிடுது. சரி நம்ம அந்த வண்டியை வந்து என்ன பண்ணியிருக்காரு நம்ம ப்ரோ வந்து இந்த வண்டியை விட்டு பிடிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துருக்காரு, பிடிக்கவே முடியலையாங்க. இப்போ வந்து நம்ம வண்டியை வந்து நம்ம ஓட்ட போகிறோங்க. சரி ஓகேங்க, இப்போ நம்மளோட வண்டியை வந்து நம்ம ஓட்ட போகிறோம். தலைவர் லைட்டாக விட்டு பிடிக்கலாங்க. போ தலைவர் லைட்டாக விட்டு பிடிக்கலாம். நம்ம வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. ஓகேங்க, போயிட்டாரு லீடிங்க தலைவர். நம்ம குச்சிப்ரோட பவர் என்னன்னு பார்க்க போகிறோங்க இந்த வாட்டி. நம்ம R15 பவர், குச்சிப்ரோட பவரையும் பார்க்க போகிறோங்க. பிடிக்க முடியுதா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அங்கே பார்த்தீங்களா, விட்ட பிடிக்கலான்னு பார்த்தா தலைவர் உருக்கி போயிட்டே இருக்காருங்க. போகலாம் 5th கியருக்கு ஈடுனே கிடையாதுங்க. 136 வரைக்கும் போகுதுங்க. அவ்வளோதாங்க, அந்த வண்டியை டாப் ஸ்பீடு அடைக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம தலைவருக்கு. ஓகே, பிடிச்சிடலாம். நம்ம எண்டிங் பாயிண்ட் அது ஒரு க்ரீன் கலர் போர்டு இருக்குல்ல, அதுக்குள்ளே பிடிக்க முடியுதான்னு பார்க்கணுங்க. நம்ம 144 45 46 47 முடிச்சுட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. 48 49 டாப் பண்ண ஆரம்பிதாங்க. வர மாதிரிங்க 49ங்க டாப் ஸ்பீடு. ஓகேங்க, இந்த ரேஸோட வின்னர் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம யமகா தாங்க. டாப்பரில் சும்மா பிச்சு உதறுதுங்க. ஆனால் டியூக்கையும் குறைய சொல்லவே முடியாது. ஸ்டார்டிங் பிக்கப்பில் அடித்து பிரிக்குதுங்க. பார்த்தீங்களா, சும்மா லைட்டாக விட்டு பிடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் க்ரூஸ் பண்ணிட்டு வந்து தாங்க பிடித்தார் இது. ஆனால் ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதே கிடையாதுங்க. அதே மாதிரி நீங்கள் யாரும் வந்து கமெண்டில் வந்து இந்த மாதிரி சொல்லாதீங்க, ஸ்கிரிப்டட் எதுவுமே, எல்லாமே நம்ம நார்மலாக ஓட்டுறது தாங்க. நம்ம எது போகுதுன்னு பார்த்தோம். ஆனால் ஸ்டார்டிங் பிக்கப்பில் டியூக்கு குறைய சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அது வந்து நேக்கடு பைக்கு ப்ளஸ் வந்து பிக்கப் வந்து ஓவராக இருக்குங்க. ஏன்னா R15 அது ஓட்டும்போது எப்படி சொல்கிறது, அப்படியே பாதி பிக்கப் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா திடீர்னு வீலி கூட ஆகிடும் போகுது, அந்த மாதிரி அளவுக்கு இருக்குங்க. சரி ஓகே, இந்த வீடியோ யாராருக்கெல்லாம் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள். சரி ஓகேங்க, இந்த வீடியோ மறக்காமல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி நிறையா கண்டென்ட் அடிக்கடிக்க வருங்க. ஓகேங்களா, கண்டென்ட் வந்து கிள்ளி குடிக்காமல் அள்ளி கொடுக்க போகிறேங்க. சரிங்களா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு தொடர்ந்து பாருங்கள்.